ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10th இல்லைனா 10th + ஐடிஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 26 ஜூலையில் அடுத்த ஹியரிங்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் 26 ஜூலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் வந்து நடக்கலை. ஸோ அதை 28 ஜூலைக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும், நம்ம யூடியூபோட கமெண்ட்லையாக இருக்கட்டும், மேம் கோர் கேஸ் பற்றினா அப்டேட் கொடுங்க, அடுத்த ஹியரிங் வந்து 26 ஜூலையில் வந்து அவங்க நடத்தலை, ஸோ 28 ஜூலையில் தான் அடுத்த ஹியரிங் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக மாத்தி வச்சிருக்காங்க? இல்லனா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா, 10th தான் குவாலிஃபிகேஷனா, இல்லனா 10th + ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டாங்களா? அப்ப 10th + ஐடிஐன்னு குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ 10th வச்சு அப்ளை பண்ண எங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்களா? இனி அடுத்த குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ உங்களோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். 26 ஜூலையில் ஹியரிங் சொல்லியிருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை 28 ஜூலைக்கு வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. 10th தான் குவாலிஃபிகேஷன், 10th + ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறத விட இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா, எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படித்தா போஸ்டிங் கிடைக்குமா, எக்ஸாமுக்கு நல்லா படித்து அவங்க கொடுக்குற ரிட்டன் எக்ஸாமில் கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்து பிஇடியில் குவாலிஃபை ஆனாதான் நமக்கு வேலை கிடைக்கும், அப்படிதானே? பட் இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட வேலை. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஓகேவா? இதை நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்காம இருக்கிறாங்க. ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் வந்து 10th + ஐடிஐன்னு வந்துருச்சுன்னா நான் படிக்கிறது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த டைம் குவாலிஃபிகேஷனை 10th + ஐடிஐன்னு மாற்றினாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேரோட அப்ளிகேஷனையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்படியே ஜட்ஜ்மெண்ட் வந்து 10th + ஐடிஐன்னு கொடுத்தாலும் இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு தான் 10th + ஐடிஐன்னு சொல்லுவாங்களே தவிர இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 10th + ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும். இனி ஃபியூச்சர்ல ஆர்ஆர்பில இருந்து குரூப் டிக்கு அவங்க வந்து இது பண்றாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் குவாலிஃபிகேஷன் 10th + ஐடிஐயா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகேவா? ஒன்று 10th தான் ஃபுல்லாகவே 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வழி தான் இருக்குது. ஏன்னா இப்போ 10th வச்சு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணி அவங்க பே பண்ண ஃபீஸை இது பண்ணி அகெயின் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அது எல்லாமே ஒரு பெரிய வேலை. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டா படிங்க. இந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த டைம் இது நாள் வரைக்கும், இன்னைக்கு டேட் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஓகேவா? ஸோ 10th குவாலிஃபிகேஷன் வச்சு குரூப் டியில் உள்ள போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவையில்லாமல் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. தீர்ப்பு என்ன வருது, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் டேட் வைப்பாங்களா, எக்ஸாம் வச்சாங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்து டிவிக்கு கூப்பிடுவாங்களா, டிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்களாங்கிற மாதிரி சந்தேகமே வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ரயில்வே சைட்ல இருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒரு டைம்ல இப்போ கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 10th தான் குவாலிஃபிகேஷன் இல்லை 10th + ஐடிஐ, நான் சொன்ன மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டியில் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அது கொடுத்த அடுத்த நாளும் ரயில்வே என்ன பண்ணலாம், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, அப்போ நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை தரோ பண்ணணும். சயின்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இருக்கு. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது லாஸ்ட் 6 to 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்போ எவ்வளோ படிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு பாருங்க. இதை படிச்சது மட்டும் போதாது, அடுத்து ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். அது ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது 100க்கு அதில் வந்து ஒரு 50 மார்க் 60 மார்க் தான் வருதுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகெயின் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து
அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்க போகணும். அந்த ஃபுல் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வருதுன்னு பார்த்துட்டு அகைன் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கு நமக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா, இல்ல எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, கோர்ட் கேஸ்ல நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஒவ்வொரு குரூப்லையும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதே இடத்துல இருக்க வேண்டியதா. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்க ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு இப்போ டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ யாராக இருந்தாலும் சரி நாம் வந்து நல்லா படித்தா மட்டும்தான் இங்கே வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான வேலை, அதுக்கப்புறம் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் வைக்கிறது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, டிவிக்கு கூப்பிடுறது, இது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஓகேவா. ஸோ நாம ரயில்வேல போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா இதை பத்தி யோசிக்கலாம். ஓகே. இப்போதைக்கு நாம போஸ்டிங் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், நாம வந்து செல்ஃபிஷா தான் இருக்கணும். நாம போஸ்டிங் வாங்கணுங்கிறதுல நாம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணும். அதுக்கு நாம எல்லாமே படிக்கணும். ஓகேவா. நம்மளோட இதுல லட்சியத்துல வந்து நம்ம ரொம்ப சுயநலமா இருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் கூட நம்ம சுயநலமா இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கு. அப்ப தெரியாத கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் சூப்பரா போட்டிருப்போம் இல்லையா, அதுல இருந்து மார்க் போயிடும். அதுல கூட நம்ம ரொம்ப சுயநலமா ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அந்த தெரியாத கொஸ்டின் கூட அட்டன் பண்ணக்கூடாது. நம்ம வேலை வாங்குற வரைக்கும், நம்ம ஒரு வேலையில போய் உட்கார்ற வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ, ஓகேவா. ஸோ என்ன பண்ணா வேலை கிடைக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும், கரெக்டா டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும். மற்ற எதையும் பார்த்து நம்ம ஒரி பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். ஓகே. நீங்க ஜஸ்ட் கூகுளில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இது வந்துடும். அந்த கோர்ட் கேஸோட அப்டேட் வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அடுத்த ஹியரிங் வந்து நாளைக்கு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதில் தெரியும். மேபி அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து என்னங்கிறத ஃபர்தராக சொல்லுவாங்க. அது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, நவம்பருக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா ரெடி ஆகுங்க. நீங்கள் இப்போ சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேவா. 2018 வந்த நோட்டிஃபிகேஷனில் சிசிஏ கேண்டிடேட் 15லேருந்து 20 மார்க் எடுத்தவங்கலாம் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க்காவது எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா படிச்சிருங்க. ஓகே. மற்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 70 இல்லைனா 80க்கு மேலே ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிஇடி. ஓகே. ஸோ பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டா போதும். ஸோ 70க்கு மேலே 80க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்துடலாம். கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கும்போது ஜஸ்ட் பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டோம்னா டேரெக்டாக நமக்கு போஸ்டிங் தான். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் இந்த டைம் கிடைச்சிருக்குது, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா. ஸோ எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் கேட்குறாங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 20 क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் 40 क्वेश्चनல கரண்ட் அஃபேர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 18 क्वेश्चन கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது மேக்ஸிமம் 18 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க 20 क्वेश्चन ஜெனரல் அவேர்னஸ் இருக்குன்னா கண்டிப்பா 10ல இருந்து 12 क्वेश्चन வரைக்கும் நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் டிக்கு படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இதை முடிச்சு விட்டுருங்க. இதை ஃபுல்லா தரோவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி क्वेश्चन ரிவைஸ் பண்ணுங்க. சோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 85க்கு மேல வந்து உங்களால எடுக்க முடியும். ஏன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் சிலபஸ் இருக்கும். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரெண்டுலையுமே தனித்தனியா வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் வந்து இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கடல். ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர். அப்படியும் என்னால வந்து அவ்வளோ கரண்ட் அஃபேர் ஞாபகம் வச்சுக்கிட முடியாதுன்னா ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து தரவா படிக்கணும்.
அப்பதான் இந்த செக்ஷன்ல, இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல உங்களால ஒரு 15 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச NTPCல கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரோவா படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிச்சிட்டீங்கனாலே ஜெனரல் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ எதையும் பத்தி ஒரி பண்ணாதீங்க, பாசிட்டிவா இருங்க. எக்ஸாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா நடக்கும். ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எனக்கு இந்த எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா என்னால 90 மார்க் எடுக்க முடியும், 90க்கு மேல என்னால வாங்க முடியும், 80க்கு மேல என்னால வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதுங்க அப்படின்னா கூட அந்த அளவுக்கு ஒரு இதா நீங்க வந்து என்ன பண்ணணும், ரெடியாகி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு முழு முயற்சியோட படிங்க. ஓகேவா? ஸோ படிங்க, படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளோ இது, எதுக்கு அவ்வளோ நெகட்டிவா திங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம படிச்சா இங்க வேலை கிடைக்க போகுது, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு இதுவுமே இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. படிக்கணும், அதுக்கு நீங்க உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும்ல அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கன்சிஸ்டண்டா படிக்கிறீங்களா, ஹார்ட் ஒர்க் இருக்கா, இது ரெண்டும் இருந்தாலே போதும். இங்க வந்து நீங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, என்னால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்க முடியும், எனக்கு கொடுத்துருக்க சிலபஸே இவ்வளவுதான். நான் அது எப்பவுமே சொல்றதா, அந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அந்த வெறித்தனத்தை இங்க காட்டணும் அப்படின்னா வேலை கிடைச்சிடும். அங்க என்னது, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் இப்படி இருக்கும். இங்கே அதே மாதிரி தான், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இவ்வளவுதான். இதுல மேக்ஸ்ல கொஞ்சம் டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ரீசனிங்ல கொடுத்திருக்காங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல கொடுத்திருக்காங்க, சயின்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது போக கரண்ட் அஃபேர் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். இவ்வளவுதானே. நமக்கு சின்ன வயசுல எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா பிரிச்சு கொடுத்து எக்ஸாம் வைப்பாங்களோ அதே மாதிரி தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர் இருந்து நம்மள வந்து டெய்லி அவங்கள டைரக்டா ஸ்கூலுக்கு போய் படிப்போம். இப்போ நமக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு, நமக்கு நாம தான் டீச்சர், நமக்கு மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. அப்போ நாம கரெக்டா படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும். ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா மார்க் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுது. இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ கரெக்டா போட்டிருக்கீங்க, இவ்வளோ நெகட்டிவ்ல விட்டுருக்கீங்க, ஒவ்வொரு கொஸ்டின்ல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருது. அப்ப அதை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கும்னு. இதுலயும் நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. மேடம் எனக்கு டெஸ்ட் எடுக்கவே பயமா இருக்கும் மேடம், மார்க்கை பார்க்கவே பயமா இருக்கும். நீங்க இங்க டெஸ்ட் எடுக்க பயந்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்ல போய் உங்களுக்கு பதிலாக வேற யாரும் டெஸ்ட் எழுதுவாங்க. அதனால பயப்படாதீங்க. 0 மார்க் வந்தாலும் சரி, வீட்டில் உட்காந்து ஆன்லைன் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ உங்களை குரூப் டிக்கா இருக்கட்டும், NTPCயா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு கோர்ஸ்லேயே எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு நம்ம ஒரு 5 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கல மேம், குரூப் டிக்கு நான் இன்னுமே படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா? சோ இன்னும் டைம் இருக்கு. சோ வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வேற எதையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகேவா? சோ இது வந்து தனியா ஒரு வீடியோ இப்போ நான் மேக் பண்ணணும்னு கூட இப்போ அவசியம் இல்லை இந்த கோர்ட் கேஸ் பத்தி. பட் நிறைய ஸ்டூடெண்ட் இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகி வாட்ஸ்அப்ல அகைன் அண்ட் அகைன் மெசேஜ் பண்ணதுனால தான் இதை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இனியும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இனியும் இந்த மாதிரி ஏதாவது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வருது அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. எல்லாமே நடக்கும்போது கரெக்டாக நடக்கும். நாம நம்ம சைடில் என்ன பண்ணணும், ரெடி ஆகணும், எல்லாமே படிக்கணும். இதுதான் உங்களோட வேலை. உங்களோட வேலை என்னன்னா எல்லா சப்ஜெக்டையும் தரவா படிங்க, ஃபுல் டெஸ்ட் எடுங்க, ஸ்கோர் வந்து 90க்கு மேல வர மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் டேட் வரும், போய் எக்ஸாம் எழுத போறோம், போஸ்டிங் வாங்க போறோம், வேலையில போய் உட்கார போறோம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட வேலை. ஸோ நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் மேம், எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேடம், நான் CCA கேண்டிடேட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ரிசர்வேஷனுமே வராது, நான் கண்டிப்பாக 80க்கு மேலே ஸ்கோர் பண்ணி ஆகணும், 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணி ஆகணும், அப்போ தான் எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா CCA கேண்டிடேட்டு நாம் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம குரூப் டி பேட்சில் கொடுத்துருக்கிறதுல ஒரு 50% நீங்க படிச்சா கூட போதும். ஓகேவா? ஏன்னா நீங்க 50% படிச்சாலே ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். மற்ற ஸ்டூடெண்ட் நாம கொடுத்திருக்கக்கூடிய வீக்லி பிளானை தரோவா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே நாம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே, இதை மட்டும் படிச்சாலே உங்களால குரூப் டில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ டெய்லி பாத்தீங்கன்னா காலையில 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து
லைவாக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம லைவ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது ரெக்கார்டட் கிளாஸஸில் இது எல்லாமே கொடுத்துருப்போம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம லைவ் கிளாஸில் கொடுக்குற கொஸ்டின், இந்த லைவை நீங்கள் மிஸ் பண்ணாலுமே அன்னைக்கு ஈவினிங்கே பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நம்ம ஆப்பில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவையில்ல, எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. நீங்கள் படிக்கணும், படிச்சிங்கன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே கையில் இருக்குது. அதுவும் ஒரு 100 நாள் பிளானாக கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க திணறாங்கன்ட்டு வீக்லி பிளானாக கொடுத்து அந்த வாரத்தில் படித்தது எல்லாத்தையும் சாட்டர்டே கண்டிப்பாக பரீட்சை எழுதியே ஆகணும், டெஸ்ட் எழுதியே ஆகணுங்கிற மாதிரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம். ஓகே, அப்போ செகண்ட் வீக் படிக்கும்போது செகண்ட் வீக்குக்கான பிளானும் கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கூலில் எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி தான் பிரித்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க, 2வது வாரத்தில் இதை மட்டும் படிங்கன்னு பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் டியோட செலெக்ஷன் உங்களுக்கு தான். பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் பாஸ் பண்ணிடுவேன், கண்டிப்பாக இந்த குரூப் டியில் நான் போஸ்டிங் வாங்கிடுவேன், இந்த என்டிபிசியில் நான் போஸ்டிங் வாங்கிடுவேன், இந்த 2025 எனக்கான வருஷம், நான் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டோட இருங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம மைண்டு தான். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் உங்களை தள்ளும், நீ படி 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 அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துருச்சுனாலே உங்களை அறியாமலே எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். கரண்ட் அஃபேர் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னைக்கு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், அடுத்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மைண்ட்ல இதாக ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதே நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எங்க முடியும். ஸோ அப்படி திங்க் பண்ணோம்னா ஒரு காலமும் புக் எடுக்க முடியாது. அதனால பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபீல்டுல, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 10 இயர்ஸ் பிஃபோர். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல அப்போ படிக்கும் போது ஃபுல்லாவே பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தது கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. அது கூட ஒரு நெகட்டிவான இதுதான். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்னா நம்ம அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டாக போகணும். நான் எழுத போகிறேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும், நான் அந்தளவுக்கு தெளிவாக படிக்கிறேன், இதை மட்டும் கொண்டு வந்துருங்க. மற்றபடி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, எவ்வளோ பேர் எழுதுறாங்க, அந்த சர்வேயே எடுக்காதீங்க. ஓகேவா? அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். நான் எப்படி படித்தேனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி படித்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூடியூப் கிளாஸஸையும் பார்த்துருப்பீங்க, நம்ம கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு போய் டைரெக்டாக எக்ஸாம் எழுத முடியாது. அப்ளிகேஷனுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் படிக்கணும், எல்லா சிலபஸையும் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இது எல்லாமே நிறைய படிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸை முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் உங்களுக்கு தான். ஓகேவா? பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1,999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதும் மேம், இந்த குரூப் டி வந்து என்னோட லாஸ்ட் சான்ஸ், எனக்கு 1 இயருக்கு மட்டும் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு 3 டேஸா என்டிபிசியோட டெஸ்ட், குரூப் டியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் ஆர்சிஏ பிடிஎஃப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவாக இருங்க. நவம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். ஓகே, அதே மாதிரி என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுங்க. 10 நாள் டைம் இருக்குது. ஆகஸ்ட் 7 தான் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. 10 நாள் கையில் டைம் இருக்குது, டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 இருக்கு இல்லையா, அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28/7/2025 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்ளை பண்ணுறது
பண்ணுறதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்கான வீடியோவும் மார்னிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை டைம் இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 7க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 7ல் NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டெஸ்ட் எடுங்க. இந்த டைமில் ரிப்பீட்டடாக கரண்ட் அஃபேர் படிங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.